பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது, அதாவது நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கோம். வீட்டில் எல்லாருமே அம்மா அப்பா, வீட்டில் பெரியவங்க எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, இந்த திருஷ்டி சுத்தி போடுறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் எல்லாருக்குமே உண்டு. அது இல்லைன்னே சொல்ல முடியாது. அமாவாசையில சுத்தி போடுறவங்க இருக்காங்க, சாதாரண நாள்லயே சுத்தி போடுறவங்கலாம் இருக்காங்க. இந்த சுத்தி போடுறதுங்கிறது ஒரு பழக்கம் உண்டு, இல்லை அப்படின்னு மறக்க முடியாத உண்மை. சரி, இப்போ எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. என்னால சுத்தி போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இங்க வெளியில போறதுக்கு வர்றதுக்கு வேலை சரியா இருக்கு. ஐடில வேலை பார்க்குறாங்க, அங்க போறோம் இங்க போறோம். இப்போ எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லைங்க, நேரமே கிடையாது சுத்தமா. அப்படின்ற ஒரு ஒரு கட்டம் வரும்பொழுது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அதாவது நமக்கு திருஷ்டி சுத்தி போறதுக்கு ஆள் இல்லை. முதல்ல நமக்கு நம்மளா இது பண்ணிக்கும். இப்போ ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போறோம்னு சொன்னா, அந்த வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணி அவரா தன் குடும்பத்துல நிக்க வச்சு சுத்துவாரு? இல்லை தானே. யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு சுத்தி உடைக்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. அப்போ இந்த திருஷ்டி சுத்தி பண்றது அப்படிங்கிறது சில பேருக்கு கூப்பிட்டு பண்ற அளவுக்குலாம் எங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்குங்க, வேலை சரியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்க. இதை பண்ணீங்கன்னா நல்லது. இதையாவது பண்ணுங்க. பண்ணினீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நல்லது. நான் வேற ஒன்றும் சொல்றதுக்கு, உங்க குடும்பத்துக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது. ஆனா அதை நம்ம செய்யணும், இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யணும். ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யணும். சரி, சாமி சொல்லியிருக்காங்க, நம்ம எப்படியாவது தேடி பிடிச்சி இதை நம்ம செய்யறது. கொஞ்சம் எதுவுமே ஈஸியா கிடைச்சிட்டா உலகத்துல என்னங்க இருக்கு? ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க கஷ்டப்பட்டு போய் இறைவனை பாருங்க, அதோட சுகமே தனி. கால் கடுக்க நின்று சுவாமி எட்டு எட்டு கிட்ட, அதுக்கு கஷ்டப்படாம எதுவுமே கையில கிடைக்காது. இன்னைக்கு நான் உட்காந்துன்னு எனக்கு எல்லாமே வரணும்னு வந்துருமோ? எதுவுமே கஷ்டப்பட்டாதான் நமக்கு நல்லது நடக்கும். இந்த இறைவன்கிட்ட கஷ்டப்படாம எதுவும் நடந்துராது. அதனால இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம். அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப சுத்தி போடுறது நம்ம சொல்றோம்ல, சுத்தி போடுறதுல எத்தனை வகை இருக்கு தெரியுமா? 9 வகை இருக்கு சுத்தி போடுறது. இந்த 9க்கும் 9 காரணமா சுத்தி போடுறது இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிலாம் சுத்தி போடுறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிலாம் சுத்தி போடக்கூடாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன், உதாரணத்துக்கு மட்டும்தான் சொல்றேன். அதாவது 7 வயசுக்குள்ள, அதிகபட்சம் 9 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய, 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப பயப்படுறது, 5 வயசுக்குள்ள 3 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் சீறி சீறி அழறது, நைட்ல அழறது. இந்த மாதிரி குழந்தைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி குழந்தைகள்லாம் எவ்வளவு இருக்கு? உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, கிராமப்புறங்கள்ல என்ன பண்ணுவாங்க, வேப்பில் அடிக்க கூட்டிட்டு போவாங்க. சில பேர் 90 போசுறேன், எதையோ ஒண்ணு பண்றாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அதற்கு உண்டான விஷயம் என்ன தெரியுமா? கருப்பு வளையல் இருக்கு பார்த்தீங்களா, அதை சுத்தி போடணும். கருப்பு வளையல் இருக்கு பார்த்தீங்களா, அதை கையில வச்சுட்டு, அதுக்குதான் அந்த கருப்பு வளையலே வந்தது காரணம். குழந்தைகளுக்கு சுத்தி போடுறதுக்காக தான் கருப்பு வளையலை. இன்னைக்கு கிராமப்புறத்துல இன்னைக்கு கேட்லுக்கு சொல்லுவாங்க. நகர்ப்புறத்துல அப்படின்னு ஒண்ணு இருக்குங்களா? இல்ல ஒரு அதாவது சொல்றாரா அப்படின்வாங்க. ஆனா உண்டு. சுத்தி போடுறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லைங்க. என்னென்ன விஷயத்துல நம்ம சுத்தி போடுறோம்? மிளகாயில, காய்ந்த மிளகாய் இருக்கு பார்த்தீங்களா, மிளகாயில சுத்தி போடுறது உண்டு, உப்பு சுத்தி போடுறது உண்டு, கற்பூரம் சுத்தி போடுறது இருக்கு, படிகாரம் சுத்தி போடுறது இருக்கு. படிகாரம் எத்தனை பேர் சுத்தி போடுறீங்க? படிகாரம்ங்கிறது நம்ம எப்பயோ ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல தான் பாக்குறோம். படிகாரம் என்ன அடிக்கடி நம்ம சுத்தி போடுறோமா? யோசிச்சு பாருங்க. சில பேர் வீட்டுல நல்லா பெருசா கட்டி தொங்க விட்டுருக்காங்க, பார்த்திருக்கீங்களா? சில பேர் இடத்துல எல்லாம் இந்த படிகாரம் சுத்தி உடைக்கிறது, கருப்பு வளையல் சுத்தி இது பண்றது, மண்ணு, காலடி மண் சொல்றோம் இல்லையா, மண்ணு சுத்தி இது பண்றது, எலுமிச்சம்பழம் சுத்தி உடைக்கிறது, தேங்காய் சுத்தி உடைக்கிறது, பூசணிக்காய் சுத்தி உடைக்கிறது, இந்த 9 சுத்தி உடைக்கிறது இருக்கு. இதுல எதெல்லாம் நம்ம பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் என்னென்ன பண்றேன், நீங்க என்னென்ன பண்றீங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ இதெல்லாம் முடியல. சரி சாமி, நான் சப்ஜெக்டுக்கு வரேன். இதெல்லாம் என்னால முடியல. ஸோ இப்போ நான் அதுக்கு எனக்கு வேற ஏதாவது, எனக்கு குடும்பத்துல திருஷ்டி இல்லாம நான் நன்னா இருக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. எனக்கு இதுல எல்லாம் கொஞ்சம் டைம் இல்லைங்க சாமி, இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ஒரே ஒரு வழி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேட்கறதுக்கு சிரமமா தான் இருக்கும், இருந்தாலும் இதை கஷ்டப்பட்டு, நான் முதல்ல சொல்லிட்டேன், சிரமம் இல்லாம எதுவுமே கிடைக்காது, சிரமப்பட்டு தான் சில விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, வளர்பிறை
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காணொளி பார்க்கக்கூடிய, பக்தி ஒளி சேனல் பார்க்கக்கூடிய, உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்த பக்தி ஒளி உண்மையிலேயே நான் வெளிநாட்டுல இருக்கும் பொழுது என்னுடைய நண்பர் என்னை வந்து கேட்டிருந்தாரு. நான் வெளிநாட்டுல இருக்கேன். இப்பதான் இன்னைக்குதான் வந்து அப்பா சுவாமி நீங்க இங்க இருக்கீங்க, எப்படி பக்தி ஒளி சேனல்ல அடுத்தடுத்து உங்களோட இது வந்துகிட்டு இருக்கு, இந்த எப்படி உங்களால அப்படின்னு. உண்மையிலே அது கிரேட்ஃபுல் டு சார். ஏன்னா அந்த அளவுக்கு கேட்கறாங்க மக்கள், கேட்கறாங்க சுவாமி நீங்க இங்க இருக்க எப்படி இது சேனல் ஒளிபரப்பாகுது. நான் சொன்னேன் இல்லை நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட். அவர் சாமி நீங்க இதாதான் இருக்கீங்க, பரவாயில்ல இவ்வளவு ஷூட் கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ரொம்ப சாருக்கு ரொம்ப கிரேட்ஃபுல், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு விஷயம் ஒரு ஒரு மக்களுக்கு போய் கிடைக்கிறது சேர்றது அது உண்மையான ஒரு விஷயம் போது அந்த மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க. நான் போன் எடுத்துட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. சுவாமி நீங்க போன் எடுப்பீங்களோன்னு நினைச்சா எடுத்துட்டீங்க, எனக்கு இது வேற எதுவுமே வேணாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க எடுத்து பேசிட்டீங்க, எனக்கு அது போதுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு அந்த அன்பும் அந்த ஒரு பக்தி ஒளியோடைய ஒரு விஷயமும் அந்த ஆன்மீக விஷயமும் நிறைய போய் சேர்ந்துருது மக்களுக்கு. அதாவது அவங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி அந்த அந்த அன்னைக்கு அந்த சேனல் பார்க்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வரலையாங்க. அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு நான் போய் இருக்கிற இடத்துல எனக்கு சொன்னாங்க, அடுத்ததுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எப்போ வருது ஃபோன் பார்த்துட்டு இருப்போம், வந்துருச்சுன்னா உடனே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இந்த திருஷ்டிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 9 விஷயமும் இருக்க சுத்தி போடுறது. ஆனா இந்த 9 விஷயமும் நம்ம வந்து எப்போ ஏறக்குறைய மாசத்துல ஒரு நாள் எப்படியே நம்ம செய்வோம். ஆனா நம்ம எப்போது செய்யக்கூடியது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சை கள்ளின்னு இருக்கு, பச்சை கள்ளி அதுக்கு பேர். அதை வந்து யார் எடுத்துட்டு வரணும்னு கேட்டா விதவை பெண் எடுத்துன்னு வரணும். அவங்கதான் இதா இருக்கு, விதவை பெண் எடுத்துன்னு வரணும். அவங்க கிட்ட சொல்லி அதை வெட்டி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு இடது புறத்துல அதை நட்டு வைக்கக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதை நட்டு வைக்கக்கூடிய நேரம் நல்ல அதாவது வந்து சித்த யோகம் அமிர்த யோகமா இருக்கணும். யோகம் வந்து நல்ல யோகம், மரண யோகம் கரி நாளா மட்டும் இருக்கக்கூடாது. அந்த பச்சை கள்ளி அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்து அதை விதவை பெண் தான் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். அவங்க எடுத்துன்னு வந்து கொடுத்தா போதும். நீங்க வந்து அவங்க கையால வைக்கணுங்கிறது அவங்க எடுத்துன்னு வந்து, ஆனா அவங்க கையால தான் வாங்கணும். இது உண்மையிலே இன்னைக்கும் கிராமப்புறத்துல நடக்கிறதுங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இன்னைக்கும் தென்னார்காடு மாவட்டத்துல எல்லாம் பாருங்க, சில இடத்துல எல்லாம் தனியா இருக்கும். நீங்க உங்களுடைய அனுபவத்தை நீங்க பகிரலாம். ஆனா இந்த மாதிரி தனியா உண்டு. அதை அவங்க தான் எடுத்துட்டு வரணும். அந்த விதவை பெண் எடுத்துட்டு வர சொல்லி அதுக்கு அதை வந்து மஞ்சள் நீர்னால அதை சுத்தம் பண்ணி கருப்பு பொட்டு வைக்கணும். கருப்பு கண்மை வைக்கிறோம் இல்லையா, அந்த கருப்பு பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா பார்வையா அந்த பச்சை கல்லையை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா மோகமா இருக்கும். வரும்போது அவன் கண்ணு அதுலதான் படும். வித்தியாசமா இருக்கு, முடிஞ்சிருச்சு, திருஷ்டி போயிடுச்சு, உங்களுக்கு ஃபினிஷ். அது கருப்பு பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோ, அப்பா முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு திருஷ்டியே இல்லைங்க. ஆனா இதை நீங்க கிடைக்கணும். இது கிடைச்சு நீங்க செய்யணும். அதுக்கு பேர் தான் பச்சை கள்ளி அப்படின்னு பேரு. இது கிடைக்கணும். எடுத்துன்னு வந்து கொடுக்குறவங்க விதவையா இருக்கும். அது நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவங்க கையினால எடுத்துன்னு வந்து வைக்கிறது தான் அங்க வேலையே. நல்ல நாள்ல இருக்கணும், நல்ல நேரத்துல அவங்க கொடுக்குற நேரம் அந்த குடும்பம் சுபிக்ஷமா இருக்கும். அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதுல எப்போதும் அந்த கருப்பு மை, அந்த ஒரு பொட்டு, சந்தன குங்குமம் எப்போதுமே அதுல இருக்கணும். திருஷ்டி இல்லாம இருக்கும். இது எதுக்காக நான் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னால சுத்தி போடுறதுக்கு டைம் இல்லை, இது வீட்டுல இருந்தா நல்லது, இந்த செடி வீட்டுல இருந்தா நல்லதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் அது. இடது பக்கமா இருக்கணும், பார்வையா இருக்கணும், நல்ல ஒரு இதா இருக்கணும். இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல திருஷ்டி இருக்காது, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஓடும், நீங்க அமோகமா இருப்பீங்க, நோய் நொடி இல்லாம. இதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல இருக்கு. உங்களுக்கு உங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது இருந்தா கூட நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆமா இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்க ஞாபகத்துல வச்சுட்டு இதை மாதிரி நீங்க பண்ணலாம். இது ஒரு முறை பண்றதுதான், அது வாட்டுக்கு வளரும். உங்களுக்கு திருஷ்டி இல்லாம நீங்க வாட்டுக்கு டெய்லி தண்ணி ஊத்துறதுதான் உங்களுக்கு வேலை, வேற ஒண்ணும் கிடையாது. அமோகமா நீங்க இருப்பீங்க, திருஷ்டி இல்லாம இருப்பீங்க. நல்ல நாள்ல இருக்கணும், சித்த யோகம் அமிர்த யோகமா இருக்கணும், கரிநாள் மரண யோகமா இருக்கக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மரண யோகம் கரிநாள் கண்டிப்பா இருக்கக்கூடாது. காலையில மரண யோகம், சாயங்காலம் சித்த யோகம், காலையில சித்த யோகம், சாயங்காலம் மரண யோகம்னாலும் வைக்கக்கூடாது. நாள் ஃபுல்லா சித்த யோகம், நாள் ஃபுல்லா அமிர்த யோகம், சித்த யோகம்னா மட்டும்தான் வாங்கிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி பண்ணணும். பண்ணினீங்கன்னா நல்லது. சரிங்களா? சுபம்.